ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2024வது வருஷம் முடிய போகுது. வரப்போற 2025வது வருஷம் நமக்கு நல்லா அமையணும்னு தான் எல்லாரும் நினைப்போம். ஆனா ஏமாறாம இருக்கணுங்கிறது தான் அதை விட முக்கியம். ஆன்லைன் மோசடிகள் தினம்தோறும் இது தொடர்பான செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் மக்கள் ஏமாறுறது குறைஞ்ச பாடில்ல. கடந்த ஆண்டுல நூற்றுக்கணக்கான கோடிகள் ஆன்லைன்ல ஏமாற்றப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுல அது ஆயிரக்கணக்கான கோடியா அதிகரிச்சிருக்கு. விதவிதமா வித்தியாசமா போய் சொல்லி மக்களை பல வழிகளில் ஏமாத்த முயற்சிக்கிற கும்பல் 1000 பேருக்கு வலை விரிச்சா அதுல 10 பேர் ஏமாந்தா போதும், நாம ஒரு வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவங்க ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளானது ஏகப்பட்ட பேர். இதுல முன்னாடிலாம் கொஞ்சம் வயசானவங்க தான் ஏமாந்தாங்க. கார்டு மேல இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி, இப்பெல்லாம் நல்லா படிச்ச நல்ல வேலையில இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள்னு வயது வித்தியாசமே இல்லாம ஏமாந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளவோ விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் மக்களுக்கு அது சரியா போய் சேர்றதே இல்லை. எப்படி இவ்வளவு பெரிய மோசடி நடக்குது, எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, தனி ஆளா அல்லது கூட்டமா அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சில கும்பலை கைதும் பண்ணிருக்காங்க, பணத்தை மீட்டும் கொடுத்துருக்காங்க. இப்ப பல வழிகளில் ஏமாற்று வேலை நடக்குது. முதல்ல பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்க டெபிட் கார்டு வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, புது கார்டு தரோம்னு சொல்லி கார்டு மேல இருக்கிற நம்பரை சொல்லி போன்ல வர ஓடிபியை சொல்லுங்கன்னு சொல்லி உங்க அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை மொத்தமா எடுத்துருவாங்க. அதே போல உங்க கிரெடிட் கார்டுல யாரோ நிறைய பணம் எடுத்திருக்காங்க, டெபிட் கார்டுல எடுத்திருக்காங்கன்னு சொன்னாலும் நம்ப வேண்டாம். பேங்க் என்னைக்குமே ஓடிபியையோ வேற எந்த தகவலையோ போன்ல கேட்கவே மாட்டாங்க. ட்ராயில இருந்து போன் பண்றோம், உங்க செல்போன் நம்பரை தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க, அதனால உங்க நம்பரை நாங்க சஸ்பெண்ட் பண்றோம், நாங்க சொல்றதை செஞ்சாதான் உங்க நம்பரை இனிமே பயன்படுத்த முடியும்னு பேசி பணத்தை வாங்குறது. இது ஒரு டைப் ஆஃப் ஏமாத்து வேலை. அடுத்து கஸ்டம்ஸ்ல உங்க பார்சல் மாட்டிக்கிச்சு, நீங்க கடத்தல் வேலை பாக்குறீங்க, இதுல இருந்து உங்களை காப்பாற்றணும்னா நீங்க இவ்வளோ பணம் கட்டணும், இல்லைன்னா போலீஸ்ல மாட்டிப்பீங்கன்னு சொல்லி உங்களை மிரட்டுவாங்க. இது ஒரு டைப். அடுத்து உங்க வீட்டு ஆள் ஒருத்தரை, அதாவது உங்க அப்பாவோ உங்க அண்ணனோ இல்ல மகனோ மகளோ யாரோ ஒருத்தரோட பேரை சொல்லி அவங்கள கைது பண்ணியிருக்கோ, அவங்கள விடணும்னா பணம் கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டுவாங்க. அடுத்து ஒரு சாதாரண வேலை செஞ்சா போதும், உங்களுக்கு பார்ட் டைம்ல நிறைய பணம் வரும், எக்ஸல் ஃபில் பண்ணா போதும், 4 பேருக்கு ஃபோன் பண்ணா போதும்னு சொல்லி அதுக்கு நீங்க முன்பணம் கொஞ்சம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது இன்னொரு டைப். அடுத்து போலி ஆபீசர்களா நடிச்சு ஏமாத்துறது. வருமான வரித்துறையிலேருந்து பேசுறோம், நீங்க சரியா வரி கட்டல, இல்ல வரி ஏய்ப்பு பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பதட்டப்பட வச்சு பணம் கேட்டு ஏமாத்துவாங்க. அடுத்து ட்ரேடிங் பண்றோம்னு சொல்லி கொஞ்சமா பணம் இன்வெஸ்ட் பண்ணுங்க போதும், நிறைய லாபம் வரும்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்துறது. நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்துற கும்பல் இங்க அதிகமாயிடுச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டிஜிட்டல் அரெஸ்ட். ஒரு ஃபோன் வரும், நாங்க மும்பை போலீஸ் பேசுறோம், உங்க ஆதார் கார்டை யூஸ் பண்ணி சைனாக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க, அதுல போதைப் பொருள் இருக்குன்னு மிரட்டுவாங்க. இதுல உங்க பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கி வைக்கிறோம், கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு உங்க பணத்தை மாத்தணும்னு சொல்லுவாங்க. பயத்துல உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸை அவங்க கிட்ட கொடுப்பீங்க, அதோட உங்களை கட் பண்ணிடுவாங்க. சமீபத்தில் ஒரு பொண்ணை 8 நாட்கள் வீடியோ கால்லையே வச்சு 16 லட்சம் மோசடி பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ஏமாத்தி, அதாவது 20 நாள் கிட்டத்தட்ட 11 கோடியே 80 லட்சம் பணத்தை ஏமாத்திருக்காங்க. இதுக்கு தான் இவ்வளோ விழிப்புணர்வு பண்ணியும் கூட மக்கள் ஏமாந்துகிட்டே இருக்காங்க. வயசானவங்க, இளைஞர்கள்னு எல்லாம் கவனமா இருக்கிறது ரொம்ப கட்டாயமாயிடுச்சு. எப்படி கவனமா இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓடிபி, கடவுச்சொற்கள், வங்கி தகவல்கள் போன்றவற்றை ஒருபோதும் தொலைபேசியிலோ கணினியிலோ பகிர்ந்து கொள்ளாதீர்கள். சட்டப்பூர்வமான நிறுவனங்கள், வங்கிகள் உட்பட இது போன்ற தகவல்களை கேட்பதில்லை. மின்னஞ்சல், குறுந்தகவல், தொலைபேசி அழைப்பு போன்ற எதன் மூலமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே தொடர்பில்லாத யாரிடமாவதிருந்து ஆலோசனைகள் வந்தால் அவற்றை நம்பகமான குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பகிர்ந்து கொண்டு சரிபாருங்கள். உங்களை அவசரமாக ஏதாவது செய்ய சொல்லும் தகவல்கள் பெரும்பாலும் மோசடியாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. முன்பின் அறியாதவர்கள் ஏதாவது லிங்குகளை அனுப்பினால் அவற்றை கிளிக் செய்வதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு உங்கள் கடவுச்சொற்களை வலிமையானதாக, அதாவது யாரும் எளிதில் அறிந்து கொள்ள முடியாததாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும் வலைத்தளம் HTTPS என்று தொடங்குவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் கிரெடிட் கார்டு அட்டை தொடர்பான தகவல்களை சேமித்து வைத்துக் கொள்ளலாமா என்ற வேண்டுகோளை முன்வைத்தால் அதை மறுத்துவிடுங்கள். உங்கள் கணினி, தொலைபேசி செயலிகள் வைரசுக்கு எதிராக செயல்படும் மென்பொருள் ஆகியவை அப்டேட் ஆகி நவீனமானதாக இருக்கட்டும்.
அப்போதுதான் மோசடி செய்பவர்களுக்கு வேலை கடினமானதாக இருக்கும். பரிவர்த்தனைகளுக்கு பொது இடத்தில் உள்ள வைஃபைகளை தவிர்த்து விடுவதே நல்லது. இத்தகைய வலைப்பின்னல்கள் பாதுகாப்பற்றவை. இதுபோல இன்னும் பல வழிகளில் ஸ்கேம் பண்றதுக்கு எப்பவும் ஒரு கும்பல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு வரணும், வசதியான வாழ்க்கை வாழணும், அதுக்கு உடனடியா பணம் வேணும்னு நினைக்கிற சில மோசடிக்காரவங்க பொதுமக்களோட எமோஷன்ஸுக்கு எந்த மதிப்பும் தரதில்ல, தரவும் மாட்டாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட சீட்டு போட்டு ஏமாந்தேன், ஒரு ஆப்ல பணம் கட்ட சொல்லி ஏமாந்தேன்னு தினம் தினம் மக்களோட எமோஷன்ஸை பயன்படுத்தி நம்பிக்கை துரோகம் பண்ண ஒரு கூட்டமே இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமா வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்ச பணம், புதுசா வேலைக்கு போய் சேர்த்த பணம், தங்கச்சி கல்யாணம், அப்பா மருத்துவ செலவு, குழந்தைங்க படிப்பு செலவுன்னு நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து தப்பிக்க கவனமா இருங்க. வங்கிகள் நம்பகத்தன்மையான விஷயங்கள்ல மட்டும் பணம் போடுங்க. ஆன்லைன் ஸ்கேம்ல மாற்றோன்னு தெரிஞ்சாலோ இல்ல மாட்டிக்கிட்டாலோ உடனே காவல்துறையை தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க இருக்காங்க. இனிமே இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ரொம்ப கவனமா இருங்க.